நம்ம வீட்ல இருந்தே எப்படி ஓட்டர் ஐடி கார்டை இப்போ அப்ளை பண்ணுறது அப்படின்றத தான் அந்த வீடியோவில் தெளிவாக முழுக்க பார்க்க போகிறோம். 2026 சட்டமன்ற தேர்தலும் வந்தாச்சு. இந்த தேர்தலில் உங்களுடைய கையில் தான் இருக்குது. யாரை நீங்கள் செலக்ட் பண்ணி ஓட் போடுறீங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. நீங்கள் இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக ஓட்டர் ஐடி கார்டு வெறும் 10 நாளில் வாங்க முடியும். நீங்கள் எங்கேயும் போக வேண்டிய அவசியமே கிடையாது. வீட்டில் இருந்தே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ முழுசும் அதை பற்றி தான் சொல்லியிருக்கேன். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாத தெளிவாக முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ளே ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம தகவல் மிரர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபு லைக்கும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கினீங்கன்னா அடுத்தடுத்து போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு ஈஸியாக உடனே யூடியூப் காட்டிடும். நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. இந்த டைம் சட்டமன்ற தேர்தலில் யார் ஜெயிப்பாங்கன்றதை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாரும் குரோமை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ஓட்டர்ஸ் அப்படின்றத நீங்கள் டைப் பண்ணிக்கணும். சரிங்களா? இங்கே பாருங்கள், ஓட்டர்ஸ் அப்படின்றத டைப் பண்ணிவிட்டு உள்ளே வாங்க. வந்த உடனே இங்கே பாருங்கள் ஓட்டர்ஸ்னு இருக்கா. நான் டிக் பண்ணியும் காட்டுறேன். உங்களுக்கு தெரியலனா அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. பாருங்கள் மேலே VOTRSன்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே வாங்க. வந்த உடனே இந்த மாதிரி தான் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இருக்கும். சரிங்களா? முன்னாடி இப்படி தான் காட்டும். இதில் 2 ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் மேலே. ஒன்று லாகின் அப்படின்றதும், இன்னொன்று சைன்அப் அப்படின்றது 2 ஆப்ஷன் இருக்குது. சரிங்களா? லாகின்னா ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணவங்க ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி உள்ளே டேரெக்டாக போய்க்கலாம். ரிஜிஸ்டர் பண்ணவங்க ஈஸியாக போயிடலாம். சைன்அப்புன்றவங்க புதுசாக நியூ, சரிங்களா, புதுசாக உள்ளே போகிறவங்க ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு உள்ளே போகணும். நான் உங்களுக்கு 2 ப்ராசஸும் சொல்லிடுறேன். எப்படி சைன்அப் பண்ணணுன்றதும் சொல்லிடுறேன். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நீங்கள் சைன்அப்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ண உடனே இந்த மாதிரி தான் வரும். இதில் உங்களுடைய மொபைல் நம்பர், சரிங்களா, மொபைல் நம்பரை நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கோங்க. இது கொடுக்குறது ஓடிபி வரும். அதனால் அந்த மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணிவிட்டு இமெயில் அட்ரஸ் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், வேணும்னா விட்டுடலாம். இந்த ரவுண்டு போட்ட கேப்சாவை எடுத்து கீழே அந்த பாக்ஸில் போட்டு கண்டினியூ அப்படின்றத நீங்கள் கொடுக்கணும். சரிங்களா? கொடுத்த உடனே செகண்ட் பேஜில் என்ன வரும்னா உங்களுக்கு நேம் கேட்கும். சரிங்களா? ரெண்டாவதாக ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அப்படின்னு கேட்கும். சரிங்களா? இதில் குமார்வேல் அப்படின்னு பேர் இருந்துச்சுன்னா குமார்ன்றது ஃபஸ்ட் நேமாகவும் வேலுன்றது செகண்ட் நேமாகவும் என்ட்ரி பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்களன்னா மூணாவதாக உங்களுக்கு ஓடிபி வரும். சரிங்களா? மூணாவதாக ஓடிபி வரும். அந்த ஓடிபியை எடுத்து கரெக்டாக என்ட்ரி பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்களன்னா ரிஜிஸ்டர் ஆகிடும். சரிங்களா? தெளிவாக பார்த்துக்கோங்க, கேட்டுக்கோங்க. ஓகே கொடுத்ததும் ரிஜிஸ்டர் ஆகிடும். அடுத்து இங்கே லாகின் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கணும். சரிங்களா? கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி தான் வரும். இதில் நீங்கள் அங்கே போட்டிங்க பார்த்தீங்களா மொபைல் நம்பரு, அதை எடுத்துகிட்டு இங்கே போட்டுக்கணும். டிக் பண்ணி காட்டின அந்த கட்டத்தில் போட்டு கேப்சா இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேப்சாவை எடுத்து கரெக்டாக என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிவிட்டு கீழே அந்த பாக்ஸில் என்ட்ரி பண்ணிவிட்டு ரெக்யூஸ்ட் ஓடிபி அப்படின்றத கிளிக் பண்ணணும். சரிங்களா? கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஓடிபி வரும். உங்களுடைய மொபைல் நம்பருக்கு நீங்கள் இந்த இடத்துல ஃபில் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். சரிங்களா? அந்த ஓடிபி எடுத்து நீங்கள் கரெக்டாக என்ட்ரி பண்ணணும். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் வரும். இதில் மொபைல் நம்பர் எடுத்து கரெக்டாக என்ட்ரி பண்ணணும். என்ட்ரி பண்ணிவிட்டு வெரிஃபை அண்டு லாகின் இருக்குது பார்த்தீங்களா, அது கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் உள்ளே வரும். சரிங்களா? இதில் நாம் எல்லோரும் புதிய ஓட்டர் ஐடி கார்டை வாங்கணும். அதனால தான் நம்ம இந்த ப்ராசஸ் பண்ணுறோம். அதனால் அப்படியே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம்னா கீழே பாருங்கள் நியூ ஓட்டர்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கா, அதில் ஃபார்ம் 6ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். சரிங்களா? இங்கே டிக் பண்ணியும் காட்டியிருக்கேன் பாருங்கள். இதுதான் இதில் ஃபார்ம் 6ன்னு ரவுண்ட் பண்ணி டிக் பண்ணி காட்டினேன். அதை தான் நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி தான் உள்ளே வரும். சரிங்களா? இதில் மேலே பாருங்கள் லாங்குவேஜும் இருக்குது. இங்கிலீஷ் வேணால் இங்கிலீஷு, தமிழ் வேணால் தமிழ். சரிங்களா? அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் டிக் பண்ணி காட்டிட்டேன். அதை கீழே பாருங்கள் மொத்த லாங்குவேஜும் இதில் இருக்குது. தமிழ், இங்கிலீஷு, மலையாளம், சரிங்களா, கன்னடா, தெலுங்கு, பஞ்சாபி, இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். அது கீழே பாருங்கள் உங்களுடைய பார்லிமெண்ட் எது, சரிங்களா, ஸ்டேட்டஸ், உங்களுடைய டிஸ்ட்ரிக், இதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணணும். நான் பாருங்கள் ஸ்டேட்டுன்றது தமிழ்நாடு. சரிங்களா? தமிழ்நாடுன்றதை நான் செலக்ட் பண்ணிட்டேன். டிஸ்ட்ரிக் அப்படின்றது நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? அது கீழே செலக்ட் ஏசின்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த டிஸ்ட்ரிக்டில் எந்த அசம்பிளியில் வரீங்க அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணணும். இப்போ பாருங்கள் நான் தமிழ்நாடுன்றதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி கரெக்டாக பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் டிஸ்ட்ரிக், சரிங்களா, டிஸ்ட்ரிக் நான் திருப்பத்தூர் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் செலக்ட் பண்ண உடனே அசம்பிளின்றது ஏசின்றதுல இந்த டிஸ்ட்ரிக் திருப்பத்தூருக்குள்ளே, சரிங்களா, உங்களுடைய டிஸ்ட்ரிக்குள்ளே எந்தெந்த அசம்பிளி இருக்கோ அதை காட்டும். உங்கள் கிட்ட எதுவோ அது நீங்கள் உங்களுக்கு தூரம் இல்லாததை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் எனக்கு ஜோலியார்பேட்டை கிட்டியாக இருக்குது. சரிங்களா? பக்கமே. அதனால் நான் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன்.
இங்கே பாருங்கள் நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான். இப்போ வந்து நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துக்கோங்க. கீழே பாருங்கள் அம்புக்குறி போட்டு நெக்ஸ்ட்டுன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பர்சனல் டீட்டெயில்ஸ் வரும். சரிங்களா, இங்கே பாருங்கள் ரவுண்ட் பண்ணி காட்டிட்டேன். அந்த நெக்ஸ்ட்டுன்றதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே கீழே பாருங்கள் இந்த மாதிரி பர்சனல் டீட்டெயில்னு வரும். சரிங்களா, நீங்கள் என்ட்ரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தா தான் அடுத்து வரும், அடுத்து ஓப்பன் ஆகும். சரிங்களா, டைப் பண்ணுறதுக்கு, இல்லைன்னா ஓப்பன் ஆகாது. கரெக்டான டீட்டெயில் கொடுங்க. இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு நேம். சரிங்களா, உங்களுடைய ஃபஸ்ட் நேம், மிடில் நேம், சரிங்களா, சர் நேம்னா பின்னாடி இனிஷியல் போடுவீங்க பார்த்தீங்களா, அதுதான் சர் நேம்ன்றது. சரிங்களா, இங்கே கீழே அங்கே ரவுண்ட் பண்ணி காட்டியிருக்கேன் பார்த்தீங்களா கீபோர்டு மாதிரி, அந்த பாக்ஸை டிக் பண்ணிங்களன்னா மேலே இங்கிலீஷில் பேர் எழுதுனா கீழே தமிழில் நீங்கள் வந்துடும். அதை எப்படின்றத நான் தெளிவாக சொல்லிடுறேன். சரிங்களா, இப்போ பாருங்கள் ஃபஸ்ட் நேம் அப்படின்னு இருக்கா, அதில் வந்து நான் பேர் டைப் பண்ணிக்கிறேன் பாருங்கள், குமார் அப்படின்றத நான் இங்கிலீஷில் டைப் பண்ணுறேன். இப்போ வந்து கீழே இருக்கிற பாக்ஸில் அப்படியே நீங்கள் டச் பண்ணணும். சரிங்களா, வேறு எதுவும் பண்ணாதீங்க, கீழே டச் பண்ணுங்கள். டச் பண்ணோடனே தமிழில் வந்து அந்த குமார்ன்றதுக்கு வந்து தமிழில் பேர் காட்டும். இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள் காட்டிடுச்சா. இந்த மாதிரி இதில் எது கரெக்டோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை நான் எடிட் பண்ணணும் அப்படின்னு அது நேராக பாருங்கள் கீபோர்டு மாதிரி இருக்கா, அதை நீங்கள் கிளிக் பண்ணியும் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ரவுண்ட் பண்ணியும் காட்டிட்டேன் பாருங்கள். சரிங்களா, அது கீழே வந்து சர்நேம் இனிஷியல். சரிங்களா, நீங்கள் சர்நேமாக யார் கொடுக்குறீங்க, அம்மா பேரா, அப்பா பேரா, இல்லை ஹஸ்பண்ட் பேரா அப்படின்றத நீங்கள் இந்த இடத்துல போட்டுக்கலாம். சரிங்களா, இப்போ பாருங்கள் நான் சர்நேமும் கொடுத்தாச்சு. நீங்கள் கரெக்டாக பார்த்து பண்ணிக்கோங்க. சரிங்களா, நீங்கள் பாருங்கள் சர்நேம்ன்றதை நான் கொடுத்துட்டேன். மேலே வீண் இங்கிலீஷில் கொடுத்தா கீழே தமிழில் கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். சரிங்களா, இந்த சூஸ் ஃபைலுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு நீங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். இதுக்கு இங்கே பாருங்கள் சைஸும் கொடுத்துருக்காங்க. 4.5 சென்டிமீட்டர் இன்ட்டு 3.5 சென்டிமீட்டர் தான் ஃபோட்டோ சைஸ் இருக்கணும். அதுவும் 2 MBயில் ஜேபிஇஜி இந்த டாக்குமெண்ட்டில் பிடிஎஃபாக இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இப்போ நிறைய ஆப்பு நிறைய வெப்சைட் வந்தாச்சு ஃபோட்டோ எடிட் பண்ணுறதுக்கு. இந்த சைஸில் நீங்கள் குரோமில் போய்ட்டு சைஸ் நீங்கள் எடிட் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க பிடிஎஃபாக. இதுக்கு ஆதார் கார்டு மட்டும் இருந்தால் போதும். சரிங்களா, ஓட்டர் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு. இப்போ பாருங்கள் சூஸ் ஃபைலுன்னு கொடுத்துட்டு நான் ஒரு ஃபோட்டோவை நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ண உடனே இங்கே பாருங்கள் ஹியூமன் ஃபேஸ் டிடெக்டட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடுச்சு. ஓகே கொடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள் அப்லோட் ஆகிடுச்சு. சரிங்களா, சைஸ் கரெக்டாக இருந்துச்சு, அதனால் அப்லோட் ஆகிடுச்சு. தப்பாக இருந்தால் அப்லோட் ஆகாது. இப்போ நெக்ஸ்ட்டுன்றதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்த உடனே கீழே பாருங்கள் நேம் அண்ட் சர்நேம் ஆஃப் எனி ஒன் ஆஃப் த ரிலேட்டிவ் அப்படின்னு இருக்கா, அதில் வந்து நீங்கள் சர்நேமாக யார் பேர் கொடுத்தீங்க அவங்களுடைய பெயரை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு. நான் அப்பாவோட பெயர் கொடுத்தேன், அதனால் ஃபாதர் அப்படின்றத டிக் பண்ணிக்கிறேன். சரிங்களா, நீங்கள் ஃபாதராக இருந்தால் ஃபாதர், மதராக இருந்தால் மதர், ஹஸ்பண்டாக இருந்தால் ஹஸ்பண்ட், இல்லை லீகல் கார்டியனாக இருந்தால் லீகல் கார்டியன், ஒய்ஃபாக இருந்தால் ஒய்ஃபன், எதுவோ அதை நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ண உடனே கீழே பாருங்கள் நேம் அப்படின்னு இருக்கா, அதில் ஃபாதர்னால் ஃபாதருடைய நேமை நீங்கள் என்ட்ரி பண்ணணும். சரிங்களா, ஃபாதருடைய நேமை நீங்கள் டைப் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள் நான் டைப் பண்ணி காட்டிடுறேன். இங்கே பாருங்கள் நான் டைப் பண்ணிட்டேன். இந்த மாதிரி தான் நீங்கள் டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு கீழே தமிழில் பெயர் வேணால் அந்த பாக்ஸில் நான் சொன்ன மாதிரி சும்மா டச் பண்ணிங்களானாவே இப்போ வந்து பேர் காட்டுறோம் தமிழில். சரிங்களா, அந்த பெயரை நீங்கள் வந்து கரெக்டாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாத செலக்ட் பண்ணிக்கோங்க தமிழில். இங்கே பாருங்கள் ஈஸியான ஒரு ப்ராசஸ் தான். அது கீழே சர்நேம், அப்பாவோட சர்நேம் இருந்தால் போடலாம், இல்லை வேண்டாம். அது கீழே நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துக்கோங்க. சரிங்களா, இங்கே பாருங்கள் சர்நேம் இருந்தால் போடலாம், இல்லை வேண்டாம். சரிங்களா, எங்கள் அப்பா சர்நேம் போடல, அதனால் நான் விட்டுட்டேன். நெக்ஸ்ட்டுன்றதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா, கிளிக் பண்ண உடனே இங்கே பாருங்கள் காண்டாக்ட் டீட்டெயில். சரிங்களா, இதில் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணணும். நீங்கள் உங்களுடையதை ஃபில் பண்ணிக்கலாம், இல்லை அப்பா அம்மா அது கொடுக்குறதுனாலையும் கொடுத்துக்கலாம். செல்ஃப்ன்றது வந்து உங்களுடையது, ரிலேட்டிவ் அப்படின்றது வந்து அப்பா அம்மாவுது. சரிங்களா, என்னை பொறுத்த வரையும் யாருக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களுடைய நம்பர், இமெயில் ஐடி கொடுக்குறது தான் நல்லது. ஏன்னா அவங்களே கரெக்ஷன் பண்ணிக்கலாம், வேறு பிவிசி கார்டு வேணும் அப்ளை பண்ணிக்கலாம், இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் அவங்களே பண்ணிக்கலாம். மற்றவங்கள நம்பி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் நீங்களே உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி கரெக்டாக கொடுத்துவோங்க. இங்கே பாருங்கள் இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் செல்ஃப்னு டிக் பண்ண உடனே வந்துடுச்சு. அடுத்து நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தீங்களன்னா உங்களுடைய ஆதார் கார்டை என்ட்ரி பண்ண சொல்லுங்கள். சரிங்களா, உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை கரெக்டாக என்ட்ரி பண்ணிக்கோங்க. பாருங்கள் மேலே ஆதார் நம்பர்னு இருக்கா, டிக் பண்ணி காட்டினா அதை செலக்ட் பண்ணிங்களன்னா கீழே ஆதார் நம்பர் கேட்கும், கரெக்டாக என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ ஆதாரை வச்சு தான் எல்லாமே நடக்குது. உடனே உங்களுக்கு சீக்கிரமாக வந்து ஓட்டர் கார்டும் வந்துடும். அதனால தான் சொல்கிறேன், ஆதார் நம்பரை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஆதார் நம்பர் அப்படின்ற இடத்துல ஆதார் நம்பரை போட்டுட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துக்கோங்க. சரிங்களா, இங்கே பாருங்கள் நான் என்ட்ரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு டைப் பண்ணி கொடுக்குறேன். சரிங்களா, அதை வந்து நீங்கள்
கரெக்டாக அதே மாதிரி நெக்ஸ்ட்டுன்றதை ரவுண்ட் பண்ணி காட்டிட்டேன், கொடுத்துக்கோங்க. சரிங்களா? கொடுத்த உடனே பாருங்கள், கீழே வந்து ஜெண்டர் ஃபீமேலா மேலா இல்லை தேர்ட் ஜென்ரேட் அப்படின்றது வருது. சரிங்களா? நீங்கள் மேலாக இருந்தால் மேல், ஃபீமேலாக இருந்தால் ஃபீமேல் கரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்த உடனே கீழே பாருங்கள், டேட் ஆஃப் பர்த் கேட்குது. சரிங்களா? கரெக்டாக இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய டேட், மந்த், இயர் கரெக்டாக போட்டுட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை வந்து கரெக்டாக போட்டுக்கோங்க. மேலே வந்து 2028ன்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணால் டேட் மட்டும் இங்கே வந்து இயர் மட்டும் வரும். இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த்து முக்கியம். ஏன்னா ஆதார் கார்டை வச்சு பண்ணுற போது அதில் ஆதார் கார்டில் என்ன டேட் இருக்கோ அதை தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ப்ரூஃப் கேட்கும். எல்லாத்துக்குமே ஆதார் கார்டு மட்டும் இருந்தால் போதும். சரிங்களா? ஆதார் கார்டில் கரெக்டாக இருக்கா, அது மட்டும் போதுங்க. அதை வச்சு நம்ம ஈஸியாக வாங்க முடியும். இப்போ பாருங்கள், டேட் ஆஃப் பர்த் ஓகேங்களா, இதை நான் ஃபில் பண்ணிட்டேன். கீழே வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண சொல்கிறாங்க. செல்ஃப் அட்டஸ்டு காப்பி ஆஃப் த டாக்குமெண்ட் அப்படின்னு. சரிங்களா? இதுக்கு டாக்குமெண்ட் அது கீழே டிக் பண்ணி காட்டியிருக்கும் பாருங்கள், அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். அது கீழே செலக்ட் டாக்குமெண்ட்டுன்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணணும். சரிங்களா? எப்படின்றத காட்டிடுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி செலக்ட் டாக்குமெண்ட்னு இப்படி வந்துருச்சு பாருங்கள். இதில் பாருங்கள், பர்த் சர்டிஃபிகேட்டு, ஆதார் கார்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், இந்தியன் பாஸ்போர்ட், இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனும் இருக்குது. பட் ஆதார் கார்டு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எல்லாருக்கிட்டையும் இருக்குது, கரெக்டாகவும் இருக்குன்ற நம்பிக்கையில் வந்து நம்ம ஆதார் கார்டு செலக்ட் பண்ணுறோம். எந்த கரெக்டாக இருக்குது எல்லா டீட்டெயிலும். அதனால் வந்து நான் ஆதார் கார்டு செலக்ட் பண்ணுறேன். கீழே வந்து நீங்கள் பிடிஎஃபாக அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த 2 MB ஜேபிஜி, பிஎன்ஜி, பிடிஎஃப் வடிவத்தில். இங்கே பாருங்கள், நான் ஆதார் கார்டை சூஸ் ஃபைல் கொடுத்து உள்ளே போயிட்டு நான் கொண்டு வந்துட்டேன். சரிங்களா? இதே மாதிரி நீங்களும் உள்ளே கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்த உடனே ப்ரெசண்ட் அட்ரஸ் டீட்டெயில் கேட்குது. சரிங்களா? இப்போ நீங்கள் கரண்ட்டாக எந்த அட்ரஸில் இருக்கீங்க அப்படின்றத கேட்குது. அதவும் நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். சரிங்களா? தப்பில்லாத உங்களுடைய ஸ்ட்ரீட்டு, டிஸ்ட்ரிக்கு, ஸ்டேட்டு, போஸ்ட் ஆஃபீஸு, பின்கோடு, தாலுக்கா, சரிங்களா, இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிவிட்டு டிஸ்ட்ரிக்கு தமிழ்நாடு, சரிங்களா, இதெல்லாம் கரெக்டாக என்ட்ரி பண்ணிவிட்டு கீழே வந்து உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப் கேட்கும். அதுக்கு வந்து கீழே நான் டிக் பண்ணிவிட்டு செலக்ட் டாக்குமெண்ட்டுன்றதை செலக்ட் பண்ணிவிட்டு ஆதார் கார்டை சூஸ் ஃபைல் அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு உள்ளே வந்தீங்கன்னா ஆதார் கார்டை அப்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன செலக்ட் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் உள்ளே பிடிஎஃபாக அனுப்பணும். 2 MB ஜேபிஜி, பிஎன்ஜி, பிடிஎஃப் வடிவத்தில். சரிங்களா? இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். அது கீழே வந்தீங்கன்னா கேட்டகரி ஆஃப் டிசபிள் ஆஃப் எனி ஒன் ஆப்ஷனல் இருக்குது. பார்த்தீங்களா? இது வந்து இந்த ஊனமுற்றோராக இருக்காருங்க பார்த்தீங்களா, சாரி இப்படி சொல்லக்கூடாது. அந்த மாதிரி இருக்கவங்க வந்து இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதுக்கும் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும். சரிங்களா? பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுக்கணும். அதனால் இந்த கேட்டகரியில் யாரும் இல்லாதனால கீழே வந்துடுறோம். கீழே வந்த உடனே பாருங்கள், ஃபேமிலி மெம்பர் யாராச்சும் வந்து ஏற்கனவே இது ஓட்டர் ஐடி கார்டு வாங்கியிருக்காங்களா அப்படின்ற மாதிரி இங்கே பாருங்கள். த டீட்டெயில் ஆஃப் த மை ஃபேமிலி மெம்பர் ஆல்ரெடி இன்க்ளூடிங் இன் த எலக்ட்ரல் ரோல் அட் கரண்ட் அட்ரஸ் வித் உமன் whom ஐ கரண்ட்லி. இது வந்து ஏற்கனவே இந்த அட்ரஸில் யாராச்சும் ஓட்டர் ஐடி உங்கள் ஃபேமிலியில் இருக்காங்களான்றது. இருந்தாங்களன்னா அவங்களுடைய நேம், சரிங்களா, செலக்ட் பண்ணிக்கோங்க. இவங்க வந்து என்ன ரிலேஷன், அப்பாவா அம்மாவா அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து அவங்களுடைய ஓட்டர் கார்டு ஐடி நம்பர், ஓட்டர் நம்பர், சரிங்களா, ஓட்டர் கார்டை எடுத்து பார்த்தீங்களன்னா அதில் நம்பர் இருக்கும். இஎம்எஸ், ஹெச்எஸ் அப்படின்னு மாதிரி ஸ்டார்ட் ஆகும். அந்த நம்பரை என்ட்ரி பண்ணிவிட்டு இந்த நெக்ஸ்ட்டுன்றதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பாருங்கள், கீழே டிக்ளரேஷன் ஃபார்ம்னு காட்டும். சரிங்களா? நீங்கள் வந்து அப்பா அம்மாவது யார் இருக்கோ கரெக்டாக பண்ணிக்கோங்க. இது கொடுத்தீங்களன்னா இன்னும் சீக்கிரமாக வரும். சரிங்களா? ஓட்டர் ஐடி அவங்க வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து செக் பண்ணுவாங்க. ஆமாம் இருக்குது இந்த அட்ரஸில் ஏற்கனவே அப்படின்றதுனால சீக்கிரம் உங்களுக்கு ஓட்டர் ஐடி வீட்டுக்கு வரும். சரிங்களா? அதனால் கொடுத்துக்கோங்க. இருந்தால் கொடுக்காது விடாதீங்க. அந்த அட்ரஸில் ரொம்ப ரொம்ப முக்கியம் இருந்தால் கொடுக்குறது. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டுன்றதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கொடுத்த உடனே டிக்ளரேஷன் ஃபார்மில் டீட்டெயில் மொத்தம் எப்படி தான் வரும். இங்கே பாருங்கள், யார் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுடைய நேமு, மொபைல் நம்பரு, அட்ரஸ்ஸு, சரிங்களா, ஃபாதர் நேமு, சரிங்களா, அது கீழே பாருங்கள் அப்படியே வந்து ஃபாதர் கார்டியன், யார் ஃபாதர் நேம் இருந்தால் அவங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பரு, மதர் நேமு, ஓட்டர் ஐடி நம்பரு. சப்போஸ் மொத்தத்தில் யாராச்சும் மேரேஜ் ஆகிட்டு இருந்தால் சஃப்யூஸ் நேம் அப்படின்றதுல வந்து அவங்களுடைய ஒய்ஃபு நேமு, சரிங்களா, இதெல்லாம் கரெக்டாக என்ட்ரி பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இதில் வந்து நான் ரவுண்டு போட்டு டிக் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்களா, அதில் வந்து யாராச்சும் இந்த எலெக்ஷனில் இந்த இருக்காங்களா அப்படின்றத டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்த உடனே டிக்ளரேஷன் ஃபார்ம் வரும் கீழே. இதில் உங்களுடைய வில்லேஜு, டவுனு, சரிங்களா, ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்கு கரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அது கீழே பாருங்கள், ஐஎம் ஆர்டினரி இயர் டிக் பண்ணி காட்டியிருக்கேன் பார்த்தீங்களா, டேட், மந்த் ஒரு இயர்ன்றது. ப்ரெசண்ட்டாக நீங்கள்
இந்த அட்ரஸில் இருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. எத்தனை வருஷமாக அந்த அட்ரஸில் இருக்கீங்கன்றதை நீங்கள் கரெக்டாக அதில் என்ட்ரி பண்ணிவிட்டு கீழே இந்த பிளேஸ்ன்றதில் வந்து நீங்கள் உங்களுடைய வில்லேஜ் போட்டுட்டு அது கீழே வந்து நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்த உடனே கேப்ச்சா வரும். இந்த மாதிரி தான் வரும். இதில் வந்து அந்த கேப்ச்சாவை எடுத்து கீழே என்ட்ரி பண்ணிவிட்டு சென்டு ஓடிபின்றதை டிக் பண்ணணும். சரிங்களா? அந்த கேப்ச்சாவை எடுத்து கீழே அந்த பாக்ஸில் போட்டு சென்டு ஓடிபின்றதை நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி எடுத்து போட்டுட்டு ப்ரியூ அண்டு சப்மிட்னு வரும். சரிங்களா? அப்படி கிளிக் பண்ண உடனே இந்த ப்ரியூ அண்டு சப்மிட்னு கிளிக் பண்ணதும் ஒரு பேஜ் வரும். அதை காட்டும். அந்த பேஜை நீங்கள் வந்து பார்க்கலாம். சரிங்களா? அதில் ஏதாச்சும் தப்பு இருந்தால் கீப் எடிட்னு வரும். அந்த எடிட்ன்றதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போய் எடிட் பண்ணிக்கலாம். அப்படி வரலை அப்படின்னா கரெக்டாக இருக்குன்னா சப்மிட்னு கொடுத்தீங்களன்னா உள்ளே போகும். உள்ளே போனதும் ஆதார் கார்டில் சைன் பண்ண சொல்லும். சரிங்களா? அந்த இடத்துல ஆதார் கார்டில் உங்களுடைய பெயர் உங்களுடைய ஆதார் நம்பரை நீங்கள் கரெக்டாக என்ட்ரி பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுத்தீங்களன்னா இன்னொரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி எடுத்து போட்டுட்டு சப்மிட்னு கொடுத்தீங்களன்னா உங்களுடைய வேலை எல்லாமே முடிஞ்சிடும். ஈஸியாக சீக்கிரமாக வந்து உங்களுக்கு உங்களுடைய அட்ரஸுக்கு வெரிஃபை பண்ணிவிட்டு ஓட்டர் ஐடி கார்டு வீட்டுக்கே வந்துடும். இவ்வளோ தான். இதுக்கு போயிட்டு எங்கேயும் போக வேண்டிய அவசியமே கிடையாது. வீட்டில் இருந்து ஈஸியாக பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த ஓடிபியை மட்டும் இந்த ப்ராசஸை முடிச்சிருங்க. ஆதார் கார்டில் சைன் பண்ணுற ப்ராசஸை முடிச்சுக்கோங்க. சரிங்களா? ஆதார் கார்டுக்கு ஓடிபி வரும். ஓகே கொடுத்துட்டு அந்த ஓடிபியை போட்டுட்டு சப்மிட்னு கொடுத்தீங்களன்னா ஃபார்ம் சப்மிட் ஆகிடும். சரிங்களா? அடுத்து ஒரு 10 நாளைக்குள்ளே உங்களுக்கு வீட்டுக்கே ஈஸியாக வந்துடும். இதுதான் டைம் உங்களுக்கு அப்ளை பண்ணி வாங்குறதுக்கு. ஏன்னா எலெக்ஷன் போயிட்டு இருக்குது, அதனால் சீக்கிரம் வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மக்களே, உங்களுக்கான ஒரு கேள்வி, இந்த எலெக்ஷனில் யார் முதலமைச்சராக வருவாங்கன்றதை உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். பார்க்கலாம் எத்தனை பேர் நீங்கள் சொல்கிறீங்கன்றதையும். உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர் லைக்கும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காத நம்ம தகவல் மிரர் சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா கரண்ட் அப்டேட்டும் வந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.